தான் சொல்லணும். தப்பு பண்ணிட்டேன். ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேச. என்னப்பா அங்க வீடியோ எடுக்கிறீங்க? அவனுக்கு கூட ஜோடியா வந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் ஜோடி வந்திருக்கோம்ல. அவ்வளவுதான், வேற என்ன பண்றது? ஆனா உனக்கு இருக்குல்ல. On your marks. Get set. Go. Ayappan for athletics. அதான் இப்போ பாஸ்தா செய்யணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் கிளம்பிடுவேன் 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பிடுவேன். திருப்பி காட்டாங்குளத்துக்கு கிளம்பிடுவேன். நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதுல என்ன பண்ண போற? இது பாஸ்தா வேக வைக்கணும்ல. வேகாத பாஸ்தா சாப்பிடுவேன் நீ? சரி பாடு. ஜெனரல் அது கேட்குறேன்டா. ஏன் பாஸ்தா செய்யவே மாட்டேங்கியோ? அம்மா தான் செய்வாங்க, நான் செய்யல. ஒயிட் சாஸ் பாஸ்தாவா? காட்டாங்குளத்துக்கு போய் கற்றுன போல. இல்லை இங்கேயே செய்ய வேண்டாம். நான் இது அதனால வாங்கி வச்சிருக்காங்க. சீஸ் ஸ்வீட்டு அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அம்மா மோதில் சீஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ற? திங்ஸ் போதுமா? போதும். கெட்டுக்கிட்டு போயிடப்போறாடே. திங்கிட்டே இருக்கோம். அது வந்து பேர் என்ன, அந்த திக்கார் வரைக்கும் திங்கிட்டே இருக்கான். கை உடைக்க விட மாட்டேன். திக்கார் வரைக்கும் திங்கிட்டே இருக்கு. திக்காச்சுன்னா சொல்லு, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். பால் ஊற்றிடுவேன். 1 லிட்டர் ஊற்றிட்டியா? 1 லிட்டர்லாம் ஊற்றுறேன். அதான் ஃபுல் பேக்கெட் ஊற்றிட்டேன். அது 1/2 லிட்டர் தான். 1/2 லிட்டர். படம் ஓகேவா? ராவுக்கு ஓகே தான். நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எடுத்துருக்கான்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு, அவ்வளோதான். இந்த சீன் தான் நல்லா இருக்கு. சரி, படம் நல்லா இருக்கு. ஆமாங்க. ஐயப்பனும் உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கா? ஐயப்பன் சரிங்களா? என்ன பேட்ரிக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கான். பேசணும்டா, அவன்கிட்ட வேற எப்படி பேசுறதுன்னு தெரியல. இன்ஸ்டா யார் தான் பேச முடியும்? அதான் நம்பர் அவன் கால் பண்றா 1 மணி 2 மணிக்கு மேல. நான் தூங்கிடுவேன். அந்த காலைல பஸ் வரையா தூங்கிடுவேன் சீக்கிரமே. நான் 7:30க்கு தான் எந்திப்பேன். 8 மணி கிளாஸுக்கு. எனக்கு என்னப்பா, என் காலேஜ்ல சாவடிக்கிறாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சாஸ் போடணுமா பாருங்க. நக்கி பார்க்க போறியா? அவ்வளோதான், திக்காயிரும். செஃப் பாஸ்தாக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டாரு. அடுத்து என்ன செஃப் பண்ண போறீங்க? அடுத்துதான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதையோ பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அடுப்பில் அது வேகுது. காய் கட் பண்ணிட்டேன், பாஸ்தா ரெடி பண்ணிச்சு, சாஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண? கையை விட்டு கீழே போறியா? அது எது பிடிக்கிறது? இந்தா பிடிச்சிக்கோ நல்லா.
ஐயோ சினுங்கிறானே. ஆஹா அவனா நீ. கசாப் கடையில் கறி வெட்டுற முடியும் வெட்டுறடா. சிக்கன் போட்டால் நல்லா இருக்கும். சிக்கன் வாங்கினா காசு ஆகிடும். லோ பட்ஜெட் சமையல். 400 ரூபா கொடுத்தாங்க வீட்டில். 400 ரூபா அப்படியே இதுக்கு போயிடுச்சு. என்னது இது கோழி சூத்து மாதிரி? சார் இது பங்கு சார். பங்கா? சார் 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 நல்லா வளர்த்துருக்கீங்களே. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க. நல்லா வளர்த்துருக்கீங்களா சார்? ஆமாங்க. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க சார், சார். ஹலோ ஹலோ, என்ன பாட்டு ஃபங்க்ஷனா நடத்திக்கிட்டா? மூடிட்டு உட்காரியா. ஒண்ணுமே தெரியலையே. இதான் வேலை எடுத்துக்கோ. தலை சிக்கன் பிரியாணி மட்டன் பண்ணுறோம் கூட நேரம் முடிச்சிருக்கோம். டேய் இது கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. இட்டாலியன் இருக்கா? செம் நிறமாக வர வரைக்கும் வதக்கணுமா? கிளாஸ் கிளாஸாக வரணுமா? கண்ணாடி கடையில் தான் கொடுத்து அரைக்கணும். வேறாண்டா எல்லாரும் தூங்கிருங்களா. நகைச்சுவை ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா வருதுடா. எல்லாம் கொஞ்ச நேரம் இன்னொரு half hour கொடுத்தீங்கன்னா நல்ல காமெடியோட. ஐயோ, நான் உனக்கு ஃபுல் டே கொடுக்குறேன். நாளைக்கு நீ வந்தா நல்லா ஜோக் போடுறீங்க. அப்பப்போ கொஞ்சம் நல்ல ஜோக் போடுவேன். அப்பப்போ மட்டமாக செருப்பு வச்சு என்னையே அடிக்கிற அளவுக்கு நானே போடுவேன். சூப்பர். அப்படிதான் இருக்கணும். எப்பவுமே நல்லா ஜோக் போடக்கூடாது. கரெக்டு. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட். ஐயா நம்ம வியாபாரம் ஆக மாட்டோம் மார்க்கெட்டில். என்னையா பேசுறீங்க? இப்போ மட்டும் ஏதோ 10 பேர் லைனில் நிற்கிற மாதிரியே பேசுறீங்க. வாங்க வாங்க நீங்களா? ஐயோ இன்னைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே பேசுறீங்களே ஐயா. எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையாக நினைப்பான். என் பையன் இங்கே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நல்லாவே வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் தனியாகவே செய்வேன். நானும் வீட்டில் ஆள் இல்லைன்னா செய்வேன். இப்போ அம்மா 4 நாளாக வீட்டில் இல்லை. குக்கிங் பெருசாக நான் பண்ணல. அப்பா பார்த்தாரு, சில டைம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டுருக்காரு. மற்றது என்ன பண்ணுமோ பண்ணிட்டேன். எனக்கு நானே சாப்பிட்றது பண்ணிக்கிறதுலாம் இருக்கும்ல. ஒர்க் அவுட் பண்ணும்போது சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, முட்டை போட்டு சாப்பிட்றது, ப்ரெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நானே பண்ணிட்டேன். ஃபுட்டு மட்டும் பண்ணிட்டோம். இது நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மாதிரி நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுலாம் கொட்டுங்க கொட்டுங்க. இதுதான்டா எனக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி போடுவேன் எப்படி இருக்குன்னு தெரியாதுடா. அளவாக போடுங்க, அள்ளி போடாம. நான் ஒரு உப்புல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவேன். போமா போடு. இன்னும் லைட்டாக, ரொம்ப வேணாம். போடு, போதும் போதும். உன் பேச்சு கேட்டு தான் பண்ணுறேன். ஐயா அளவெல்லாம் பக்காவாக இருக்குங்கய்யா. தெரியாம போட்டேன்டா. ஊசுக்கா போகுது. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. புலவுல கெட்ட வார்த்தை வரும். அளவு தரனா கேளுடா. அளவு அளக்கறதுல அண்ணன் கில்லாடி. பூண்டா லைட்டாடா. சில்லி ஃப்ளேக்ஸ் தான். லைட்டா போடுறா. சூப்பர். ஃப்ரூட் சாலட் பண்ணிருக்கேன். வெஜிடபிள் சாலட். அதெல்லாம் நல்லா கரெக்டாக வந்துடும். கிளற முடியாது உங்களுக்கு. எல்லாமே ஒன்றா இருக்கும். அதான் தான் இவ்வளோ வாரிக்க நான் போட்டேன். புரியுதாப்போ? தப்பா போட்டுன்னு சமாளிக்காத. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி சமாளிக்கிறான் பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க. கடைசியாக வச்சுருக்காங்க, இன்னும் கிளறவே இல்லை.
கரெக்ட். இது ஒரு வாட்டி திருப்பும் போது போடு. அதடா பேசாம ஹோட்டல் வச்சிடுறா சூரஜ். நான் உனக்கு வந்து கிண்டின்றீங்க, நீ ரெசிபி சொல்லு, நம்ம அப்படியே ஹோட்டல் வச்சுக்கலாம். இவர்தான் எங்க குக். சாப்பிடுங்க. ஓகே. நல்லா சமைப்பாராம். ஆஸ்திரேலியால தான் பிடிச்சோம். இப்பதான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? பயிரமான் விட்ட நூல் மாதிரி ஆயிடுச்சு. கிளறு நல்லா கிளறு. பாத்திரம் கலக்கிற வேலையை பாடுற. அது சாப்பிட்டு தான் கிளறுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி அற்புதமாக பண்ணியிருக்கோம். உப்பு அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இனிமே இதுலயாவது கை வச்சா கையை வெட்டுவேன். எங்க இருக்கு? சீஸ்லாம் அப்படியே உருகி போயிடுச்சு. ஐயா போடுங்க, ஐயா போடுங்க. கொண்டு வாங்க, அதுதான் முக்கியமான. பிடிக்குங்கடா. ஓகே சூப்பர். ஓகே நல்லா கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்கன்னா நாமளும் அப்படியே உட்காந்துடலாம். கொஞ்சம் உள்ள போயிட்டீங்கயா? ஏன்னா நான் விளிம்பில் உட்காந்துருக்கேன். பாய். 6.5 hours later. எப்படி மச்சான் ஆங்கிள்? உன் இடுப்புலேருந்து வச்சுருக்கேன் பாரு ஆங்கிள். உன் இடுப்புலேருந்து ஆங்கிள் வச்சுருக்கேன். அப்படியே இப்படி வச்சு பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சாப்பிட வேணா ஆள் கூப்பிடுவா. சாப்பிட இப்போவே சொன்னேன், கம்மியாக கொட்டுறா கம்மியாக கொட்டுறா. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. யாருன்னா தெரியல, யாராவது கூப்பிட வேண்டியதான். கம்மியாக கொட்டுறா கம்மியாக கொட்டுறாங்க. பார்த்துக்கலாம் கொட்டு. சிப்ஸ் சாப்பிடும். சிப்ஸ் இருந்தாலும் நோய்க்கு சாப்பிடுவோம். அதில் மயோனைஸ் போட்டு நாங்கள் சாண்ட்விச் போட்டு சாஸ் போட்டு கலந்து அடிப்போம். இல்லை அப்படியே சாப்பிடலாம். ட்ரையாக சாப்பிட்றோம். ஸ்ப்ரைட் ஊற்றுறோம். மூல கோளாறு உள்ளவ லூசு பாய உதப்பட்டு போகிறா. பாய்டா. Bye guys. பாய். Subscribe பண்ணுங்க. ஏன் ரைட்